Thank you.
பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களை, எதிர்கால இளைஞர்களை, மண்ணை பொன்னாக வருங்காலத்தை வாலிபர் வாழிய பெருமக்களுக்கும் எதிர்காலத்தை இளமை வெய்கால என செய்யுங்களுக்கும் திரு வல்லவன் சொல்லி வாங்கி உலக துளி எழுப்ப புள்ளி நம்ம துளி எழுந்து நல்லிய சீக்கிரங்களை அழிப்பெருக எழி நகைப்போரேன். மற்றவனாய், மாவீரனாய், கற்றவனாய், கலைஞனாய், நாட்டின் மகனாய், எளிமை குருநாமலையின் ஏழாதிரமை இளைய தலைமுறைகளே, நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும் எங்களது அவலத்தின் முன் இப்படி அலைகளுடன் குவிந்திருக்கும் அறிவு விளம்பரத்தை அவர்களை கலைக்குழுமத்தின் சார்பான அடியையும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாங்கள் அவருடைய எதிர்பார்த்துக் கொண்ட இந்த வலிய நாடகம் இதோ ஆரம்பித்து விட்டோ நடந்து கொண்டே இருக்கிறது என்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை துவங்க வந்தோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் தெய்வத்தாடாகாது எனினும் முயற்சி தன்மை வரத்த கோழி தரும் ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். அப்படி எந்த நேரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய 5 நிலை நாடு 3வது மங்களம் கண்ணமங்கலம் பரமேஸ்வரி
பட்டத்தரசியம்மன் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தார்கள் நடத்தும் நாடக விழாவை முன்னிட்டு மரியாதைக்குரிய கண்ணமங்கலம் இளைஞர் தேவர் பேரவைகளால் நடத்தப்படும் 27ஆம் ஆண்டு கலை நிகழ்ச்சி விழாவை முன்னிட்டு இந்த இளங்கமணியில நடக்க நாடகம் கோணி மலர்ந்த புரிய மலர் வேடம் தெரியுமான் மானா மங்கையா நம்ம ஊர்ல கண்ணமங்கலத்துல பட்டத்தரசியம்மனுக்கு பங்குனி உத்தர திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் வள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் பண்றதாக நம்ம ஊர்காரர்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி பொண்ணுமாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நாங்க பொண்ணுமாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பேரு என்ன நாடக மேடையா? பொண்ணு போக வேற என்ன கல்யாணத்துக்கு கட்டின கலையரங்கம்யா. இவங்கெல்லாம் நாடகத்துக்கு வந்ததுக்கு என்ன நினைக்கிறீங்களா? வேற நோ மேரேஜ். யாருக்கா டேமேஜ்? டேமேஜ் இல்லையா, மேரேஜ். டேமேஜ் ஆனதான் மேரேஜ் ஆகும். கல்யாணம். அதாவது கோமாளி இப்ப வெளியில வந்தோடனே நாடா பார்க்க வந்து நம்மள கல்யாணத்துக்கு வந்து சொல்றானே, ஒருவேளை நம்மள விழிச்சு மொய்யுது எந்த சொல்றானோ என்னமோ அப்படி யாரும் சேப்புள்ள கையை விடுக்கிட்டு சொல்ல காசெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க அமைதியா இருக்கிறதே எங்களுக்கு 1001 ரூபாய் மொய் கொடுத்தது. அதுக்காக நீங்க அமைதியா இருக்க, சத்தம் போடாம இருங்க, தூங்காதீங்க அப்படின்னு யாருக்கு புத்தி சொல்ற மாதிரி இல்லை. எனக்கே புத்தி இல்லாம தானையா வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில மொய்யா எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால தூங்குறவங்க தூங்குங்க, நாடகம் பார்க்கறவங்க பாருங்க. இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா? எரும மாடு எரும மாட்டுக்கு உன்னை கொண்டு போவோம். தெய்வத்துக்கும் நடக்க வேண்டிய மாப்பிள்ளையாரு சர்வசாதாரண மாப்பிள்ளையா? அப்புறம் கள்ளி பழனி முருகனையே கோமணத்தோட கூட்டிட்டு வந்திருக்கான். அப்புறம் எல்லாம் பூனை கலட்டானுங்க. ஏயா மொக்கால ஒலிக்க வந்தா பேசிட்டு இருக்கிய? எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என் குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தமே இருக்கு. அழகேசா, என்ன சம்பந்தம் உங்களுக்கு? நாடகத்துக்கு பேர் என்னையா? வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமணத்துல வள்ளிக்கு நான் தான் பிரதர். என்ன பிரதரா? அண்ணன் பிரதரியா? வள்ளி எனக்கு சிஸ்டர், தங்கச்சி. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என் தங்கச்சி வள்ளிக்கு அந்த இருக்கிறவங்கள காதல் இருக்கட்டும். இந்த காதல் காலையில 6 மணிக்கு கல்யாணமா முடிஞ்சு போயிடும். எம்பெருமான் முருகப்பெருமான் என் தங்கச்சி வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை எனக்கு மச்சினே ஏயா மச்சின வக்காலி சொல்லாம சித்தப்பா வேணா போய் வக்காலி சொல்ல முடியுமா? அவர்தான் கலையில மாப்பிள்ள பொண்ணியார் சர்வசாதாரண பொண்ணா புரிங்கி நாட்டுல இருந்து நம்பிராசமக வெள்ளிய பொண்ணா கூட்டிட்டு வந்திருக்கோம். 2 பேரும் காலையில ஒரு 5:30 மணிக்கு இந்த மேடையில நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போக கூடாது. மனசுக்குள்ள வச்சு கொட்டாய்க்கு பின்னால 10 மூட்டை சாராய மூட்டை. நீ நினைக்கிற சாராய மூட்டை இல்லையா? அது மட்டும் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அந்த ஊருக்கு ஒரு 200 பேர் குடி போயிருவோம். யாராரு போவீங்க? அரிசி முட்டை வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அமைதியா வந்து சாப்பிட்டோமா கேட்டுக்கொண்டு நடக்க போகும் திருமண விழாவிலே பக்கமல் மட்டும் சொல்லக்கூடிய பக்கமலத்தை சீப்பதற்காக நாயகத்தில் கோயில உங்கள் கோயில் பட்டியார் டி அழகேசன் அப்படி ஹார்மோனியமா கூட்டிட்டு வந்திருக்கான். காலையில தயா அப்படி தமிழுக்கு பதிலாக உங்கள் கோயில் பட்டியார் KS சந்திரனை மிருதகமா கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி ஒத்துக்கு பதிலாக உங்கள் KR ராஜாவை ஆல்ரவுண்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். இத்தனையும் சேர்த்து காலையில கல்யாணம். இரண்டாவது இத்தனை பேர் சொல்லிட்டானே நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு முதல்ல வந்து உலகிக்கு நிற்கிற பரதேசி யாருன்னு கேட்பேன். யாரு? நான் நடந்த முருகனுக்கு துணையா வந்த இடும்பே. அப்ப உனக்கு எதுவும் தோணுமா இருக்கா இல்லையா? இடும்பைன்னு ஒண்ணு இருந்தா இடும்பின்னு ஒண்ணு இருக்குதானையா செய்யும். இடும்பிக்கு குடுமி இருக்கா? இன்னைக்கு வந்திருக்கிறது இடும்பியா? களி கொப்பர தேங்காக்கி உள்ள குடுமி மாதிரி. என்ன சொல்ற? அதனால இந்த திருமண விழாவுக்கு வருகின்ற அத்துணை உள்ளங்களையும் வருகிற வாழ்த்தும் ஆசைகள் மரியாதைக்குரிய நமது கண்ணமங்கலம் கிராமத்தார்கள் என்பதை கேட்டுக்கொண்டு நாடகத்தினை தோன்றி நன்றி வணக்கம். இல்ல கண்ண கட்டுதா என்ன பெற்ற தங்கம் அக்கா என்ன வருஷத்துல ஒரு நாள் தெய்வத்துக்கு திருவிழா வச்சு அந்த திருவிழாவில் நாடகம் வைக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வரிய பண்ணி வீட்டுக்கு வீடு வரிய போட்டு அந்த காசை எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்க தலையெழுத்து, அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்க தலையெழுத்து. கொடுக்குற நீங்க அமைதியா இருந்தா தான் வாங்கிட்டீங்க நாங்க அழகா நடிக்க முடியும். கொடுக்குற நீங்க பாதியில விழுந்து அடிச்சு தூங்கிட்டே வாங்கிட்டீங்க நாங்களும் குண்டியா குண்டியா அடி விட்டு ஓப்பி அடிக்க வேண்டிய சொல்லல. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரர்கள்லாம் வெள்ளையும் சொல்லைமா மாடி வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராசா. ராசா உங்க காசை கொண்டு போய் ஒண்ணு சேர்த்து வரைச்ச முடிஞ்சு வீடு கட்டுறேன் பொறிஞ்சு கொட்டு. என்னது என்னடா போய் புடுக்கடி பூஜை அதை அடிச்சா வலிக்கும்.
அப்போ அதுக்கு பேரு உடுக்கடி பூஜாரி. அப்படி சொல்லு. உடுக்கடி பூஜாரிக்கு பூஜாரி கோச்சுக்காரல அங்க தாளம் போடுறவரு அவருக்கு அடிக்கும்டா. அவரு சொல்றாரு வரிகாசை வாங்கிட்டீங்க நீ எப்படா உருப்பிடுவே அப்படின்னு. பூஜாரிக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த விஷயத்திலையும் பாருங்களேன், உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமையே ஜரடுன்னு போய் ஒட்டும்ல. உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் 3 நாள் பொறிஞ்சு கொட்டுது. என் வீடு பொறிஞ்சு கொட்டாம இருக்கணுமா? உங்கள் அன்பான பார்வை, உங்கள் அருமையான பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, என்ன தம்பி அந்த 2 பையன் எங்கடா? இல்ல இல்ல ஜகல என்ன சரக்கு வாங்கிட்டு சொன்னியா? அந்த பயல்களை கெடுக்க பாக்குறியா நீ? அந்த பயல்கள் இல்லையா அவங்க? நான் பீடி சிகரெட் வாங்கிட்டு சொன்னியா? ஒருவேளை அந்த பயல்களை சொன்னது எதுவே செய்ய போயிட்டாங்களா? என்ன உனக்கு நான் அன்பளிப்பா? அன்பளிப்புள்ள ஜகல எந்த ஊர்லயும் வெள்ளச்சாமிய பேசாத பேச்சு இந்த ஊர்ல பேசி விட்டாங்க. என்ன சொல்ற ஜகல? யாராச்சும் ஒரு பெரிய ஆளு பேசிட்டா நான் பொட்டியை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிருப்பேன். சரி, இந்த 4 பயல்கள் சின்ன சின்ன பயல்கள் என்ன அப்படி என்னதான் பேசினாங்க? உள்ள உட்காந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 4 பேரும் வாசப்படி கதவை பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிறாங்க. என்ன ஒருத்தன் சொல்றான், என்னடா எல்லாம் இது இத்த தண்ணி இருக்குதுதான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றான், அவ்வளவு பெரிய மயிராடாவே நம்ம ஊருக்கு நாடக கொட்டவுக்குள்ள வந்து உட்காந்துட்டு பிட்டா பிட்டான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான் இன்னொருத்தன். இன்னொரு அதுல நல்ல பையன் சேர்ந்திருப்பான் போல இருக்கு. அவன் அமைதியா இருந்தடா, அவன் நம்ம ரொம்ப மரியாதையா அவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான்டா. அவன் நம்ம ஊருக்கு அவன் யாருன்னா அவன்கிட்டயே போய் விசாரிச்சுட்டு வர்றேன்டா. நேரா அந்த பையன் என்கிட்ட தான் வந்தான். அவதான் எனக்கு தெரிஞ்சிச்சு விசாரிக்க வந்திருக்கேன். இன்னும் மட்டும் நம்மள தாண்டா மஜில் மட்டும் பேசிக்கிறது ஒன்னேவா தயா பேசிருக்காங்க. நேரா வந்தேன் அண்ணே அப்படின்னா, அண்ணே உங்களை யாருன்னு பப்புன்னு என்ன போகணும்? பப்புன்னு நான் தாண்டா தம்பி பப்புனுங்கிறேன். என்னை எப்படியே மேலையும் கீழையும் பார்த்து விட்டு வாங்கடா வீட்டுக்கு போவோம். நாடகம் மஜர்லையா விளங்கு பப்புனுக்கு கொச்சி நாயை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கடா அப்படிங்கிறான். இந்த மசுரெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு கொச்சி நாய் மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அவன் கொச்சி நாயின்னு சொன்ன பிற்பாடுதான் காஞ்சிக்கார பிள்ளைகிட்ட ஓஜி ஜீப் வாங்கி ஜீவிக்கிட்டு வந்தேன். பக்கத்துல உள்ள சொல்றேன், கொச்சி நாயின்னா பிய திங்கிமே இந்த ஆளு தும்பானாடா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றேன், விருந்தாடி வந்தவன்ட்ட என்னத்தடா போய் கேட்டுக்கிட்டு நம்ம தாண்டா சூடா அள்ளி ஊட்டி விடணும். ஊட்டி விடணும். இன்னும் கொஞ்ச நேரம் கொட்டாக்குள்ள இருந்திருந்தேன் என்னைய பியத்துக்கு விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. சரி, அந்த ஊர்ல போய் ஏன்னா ஒரு பப்புனு போறவே அமைதிங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதா? இல்ல அதைத்தானே நீங்க தான், அதுக்கு தானே முக்கியமே. எனக்கு தான் நேரம் சரியில்லையா? சரி, அந்த ஆளுக்கு தான் நேரம் சரியில்லையா? வெளியில வந்த உடனே கோமாளி வந்துட்டு என் பாட்டு முடிஞ்சு அமைதி என் இனிய தமிழ் மக்களேன்னு கிளம்பிட்டாயா. நடு கூட்டத்துல ஒருத்தன் எந்திரிச்சு, என்ன ஊருக்கா வந்தேன்னா சிலுவாய பேத்து போடுவேன்டா. யாரு? என்னதான்? ஏன் நாங்கெல்லாம் அமைதியா தாண்டா உட்கார்ந்து இருக்கோம், நீ தாண்டா மயக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க, முதல்ல ஓ வாய பொத்துடா அப்படிங்கிற. நான் சொன்னேன், உங்க வாயெல்லாம் பொத்தி இந்த காசை வாங்கிட்டு போய் அரிசி மூட்டைக்கு பணம் கொடுக்க தயா வெள்ளச்சாமி பப்பு வேஷம் போட்டு வந்திருக்கேன். அவன் என்ன சொல்றான், அங்க நினைக்குது எங்க ஊருக்காரங்களை நீ அமைதி படுத்திருவியோ? எங்க ஊருக்காரங்களை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாடா அப்படிங்கிறான். தெரிஞ்சான்னா தெரியாட்டி என்ன, உங்களெல்லாம் அமைதிப்படுத்தி விடிய விடிய உட்கார வைக்கிறது என் பொறுப்பு அப்படிங்கிறேன். அவன் சொல்றான், டேய் பப்புனு நீ மட்டும் உட்கார வை, நான் 1/2 மணி நேரத்துல இந்த கூட்டத்தை கலைச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிறேன். என்னடா 18 பட்டி சேர்ந்து ஒரு ஊர்ல நாடகம் வச்சிருக்கு, தனிப்பட்ட நபர் நீ ஒரு ஆள் எப்படா கலைச்சு காட்டுறான் பாப்போம்டா அப்படின்னா அவனும் உட்காந்துட்டேன், நானும் பாடிக்கிட்டே இருந்தேன். ஜகல அப்பாருங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. திடீர்னு எந்திரிச்சான், கட்டுல வேட்டிய உரிச்சு முக்காடு போட்டுக்கிட்டு கூட்டத்தான் பாரு ஓட்டம் ஊருக்குள்ள. அப்ப பின்னாடி கூட்டமே எந்திரிச்சு ஓடி போச்சு. அப்புறம் நாடா மேட என்ன சொல்ற? சொன்னதை செஞ்சுட்டான்டா. ஒண்ணு ஓடுறவனை கூப்பிட்டு ஏன்டா ஓடுறியா எதுக்குடா ஓடுறான்னு எவனாச்சும் கேட்டுக்கிட்டு ஓடி இருக்கானா? ஓடுறவன் எப்படி கூப்பிட்டா நிக்க போறானா? வயிற்றால ஓடுதுன்னு எவனும் எந்திரிச்சு ஓடினாலும் அவங்க பின்னால ஓடிடுவாங்க. ஓடுது இவன் திடுத்துன்னு ஓடி ஒரு வீட்டுக்குள்ள முதல்ல கதவை சாத்திக்கிட்டான். ஓடினாலும் கூட அந்த வீட்டை சுத்தி தான் நிக்குது. காவலுக்கு 1/2 மணி நேரம் சென்று முள்ள கதவை திறந்துக்கிட்டு வாயை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தான். ஏதோ வாயில பண்ணிருப்பான். ஊருக்காரங்க கேட்டாங்க, ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டு இந்த கூட்டம் எல்லாம் இங்க கூட்டிக்கிட்டு வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படி. அவன் சொல்றேன், ஓடுனவன் சொல்றேன், நான் ஒடியா இருந்தது இருக்கட்டும்டா,
நீங்க ஏன்டா நாடகம் பாக்குறத விட்டு ஏன் பின்னாடி வந்தீங்க? ஊரு தலைவருக்கு கோவம் வந்துருச்சு, அவனை புடிச்சு கட்டுறான். எதுக்கு அந்த ஓட்ட ஓடியா அந்த வீட்டுக்குள்ள பூந்த? ஐயா சாமி கோச்சுக்காதிய, என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கட்டிங்க அடுப்படியில ஒளிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து குடிக்க வந்தேன். அதுல ஒரு அறிவாளி கேட்கிறார், ஏன்டா சொல்லிட்டு வர்றது இல்லையா? என்ன மயிருக்குடா சொல்லணும்? சொட்டு கணக்கில் பார்க்க போனாலும் ஒரு வேலைகளுக்கும் பத்தாது, நீங்க ஏன்டா இதை வாட்டிக்கிட்டு வந்தீங்க? எல்லாம் இல்லாம இந்த கண்ணமங்கலத்திலே இவ்வளவு கூட்டம் சேர்ந்து இவ்வளவு பெரிய திருவிழா வச்சு நீங்க எல்லாம் அப்படி அமைதி காத்த நாடகத்தை பார்க்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்களே ராசா, நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இன்னும் 2 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கேன் ராசா என்பதை கேட்டுக்கொண்டு அப்பா இந்த காசை நாங்க வர வாங்க குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில்லை. தலைஞர் பகுதி வஞ்சிமனஸ் கொண்டிய முனீர் சிவேந்தன் எங்கள் நாடக உலகத்தின் ராஜபாட்டு இனத்திலே ஒரு ஜேம்ஸ் பாட்டாக விடக்கூடிய மரியாதைக்குரிய உங்கள் புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசர் அவர்கள் இந்த அரங்கமடியிலே வேடனாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். கவிக்குயில் இசைக்கடல் அன்பு சௌதரி காரைக்குடியிலே வீற்றிருக்கும் உங்கள் லட்சுமி அவர்கள் இந்த அரங்கமடியிலே வழிநகர்த்து நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுக்கு தொழிலை வசனம் பேசி ஆண்டோர் உள்ளங்கள் எல்லாம் தன்னுடைய இசையந்த காலத்தால் கவலை காத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அருமை புதல்வன்
இரட்டையகுளத்தைச் சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரதராகவும் கனகப்பிரியராகவும் ஜானப்பிரியன் நடிகை காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால உடுக்கடி பூஜாரிங்கிறத சொல்லிட்டேன். ஆடலிலே அழகி அபிநயத்திலே சுந்தரி உங்கள் புதுக்கோட்டை அனிதா டான்சராகவும் ஆளு நல்ல கொழு கொள்ளுன்னு இருப்பான், செக்க சிவேன்னு இருப்பான். நவ்வா பழத்து கலரு, பனமரத்து கலரு. அருமையா ஒரு பாட்டு ஒண்ணு போடுங்க. எரும மாட்டு அடி ஒன்னத்தான் மனசில நினைச்சிருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் வெச்சு வச்சு அடி ஒன்னத்தான் மனசில நினைச்சிருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் வெச்சு வச்சு அடி ஒன்னத்தான் என் உள்ளத்தில ஒன்னத்தான் வெச்சு காண்பதற்கு வழியாக கல்யாணம், காதல் விழா, தேர் திருவிழா ஆகியவைகளுக்கு மிக சிறந்த முறையிலே ஒளி ஒளியா அமைக்க சென்னையில் நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க முடியாத ஒளி கீதம் ஆடியோ நிறுவனம் சிங்கப்பூர் கீதம் கொண்டிருக்கும் மன்னத்திரை மரியாதைக்குரிய உங்கள் அன்பானன் சீன் அமைப்பு கிருபனந்த வாரியார் சீன் கம்பெனி உரிமையாளர் கே நாகேந்திரன் SS கோட்டை நாடகத்தை அமைத்து தந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காரைக்குடி நடிகர் சங்கத்திலே அன்பு கமிட்டி உறுப்பினராக திகழும் மரியாதைக்குரிய அன்பானன் SS கோட்டை கே நாகேந்திரன் அவர்கள் நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிதரை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு மறக்கவே முடியாது. அருமையான டேஸ்ட். அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம். பக்தகுடி பொதுமக்கள் திரளாக வருக. இப்படிக்கு கண்ணமங்கலம் கிராமத்தார்கள் என்றும் உங்களது முன்னால் பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த உங்களில் ஒருவன் பப்டா அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இருந்தால் மன்னிக்கவும் என்பதை கேட்டுக்கொண்டு குற்றம் இருந்தால் கூப்பிடுங்க, வருவா அப்படி ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம். கட்டி போட்டு உதைக்கவா கொண்டு விலகிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பாயிருந்து கபடி போமடா உண்மையா வளர்க்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து கூடுமடா. மனப்போற மாடு கட்டி அந்த யாவும் வரக்கூடாது. காலையில 6 மணி வரைக்கும் இல்ல தம்பி, ஒரு மாசம் பொறிச்சு